முகத்தில் கழுத்தில் ஏற்படும் சுருக்கங்களை எவ்வாறு இலகுவாக நிரந்தரமாக நீக்கிக் கொள்ளலாம் என்பது சம்பந்தமாக பேச உள்ளோம். முதலாவது கவனிக்கப்பட வேண்டிய விடயம், ஒரு மாய்ஸ்சரைசர் ஒன்று நீங்கள் பாவிக்க வேண்டும். அதுக்கு மிகச்சிறந்த மாய்ஸ்சரைசர் அவசியமானது. ஏனென்றால் இந்த மாய்ஸ்சரைசர்ஸ் பாவிக்கும் போது உங்களது தோல் நன்றாக நீர்த்தன்மை உடையதாக காணப்பட்டு அதனால் தோல் நல்ல அழகாக காணப்படும். மற்றது இந்த நீர்த்தன்மை மெல்ல மெல்ல சுருக்கங்களை அல்லது ஃபைன் லைன்களை படிப்படியாக குறைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதில் காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிற முக்கியமான ஒரு விடயம், ரிங்கிள்ஸ்கள் ஏற்பட்டிருக்கிறவர்களுக்கு பாவிக்க வேண்டிய மிக முக்கியமான பொருட்கள் என்னென்ன வகையான இன்க்ரீடியன்ட்ஸ், என்ன மூலப்பொருட்கள் மிக அவசியம் இவற்றை போக்குவதற்கு என்று பார்த்தால், முதலாவது இடத்தை பிடிக்கிறது ரெட்டினாய்ட்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். ரெட்டினாய்ட்ஸ் என்பது விட்டமின் ஏயோடு சம்பந்தப்பட்ட ஒரு பொருட்தான் ரெட்டினால் என்று கூறப்படுவது. மற்றது இந்த ரெட்டினாய்ட்ஸை நீங்கள் முகத்துக்கு போட்டுட்டு வெளியில் போனீங்கன்னா சூரிய ஒளி பட்ட உடனே உங்களோட முகம் சென்சிட்டிவ் ஆகும். சில அரிப்புத்தன்மையாகனதாக இருக்கக்கூடும், அல்லது சில நேரம் ரெட்டிஷாக முகம் சிவப்பாக மாறும். ஆகவே இந்த கட்டாயம் இது போட்டாக்கள் பகலில் நீங்கள் வெளியில் போகும்போது சன்ஸ்க்ரீன் என்று இதுக்கு மேலே போட்டுக்கொள்வது மிக மிக முக்கியமானது. அடுத்த முக்கியமானது அப்படி சுருக்கங்களை நீக்கக்கூடியது பெப்டைட்ஸ் என்று சொல்லுவோம். இந்த பெப்டைட் சீரம் காணப்படுகிறது அமைனோ ஆசிட்ஸ் என்று சொல்லப்படும். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இறுதியாக புரத பொருட்கள் எல்லாம் அமைனோ ஆசிட்ஸாக மாற்றப்படுது. இந்த அமைனோ ஆசிட்ஸ்கள் சில சேர்ந்து உண்டாகும் ஒரு செயினை தான் பெப்டைட் என்று சொல்லப்படுகிறது. இது என்ன செய்தாண்டா நேரடியாக தோலுக்குள்ளே போய் எங்களோட கொலாஜன் அளவை அதிகரிக்க செய்து, மற்றது இலாஸ்டின் என்பதும் ஒரு வகையான புரதம், மற்றது கொலாஜன் என்பது ஒரு வகையான புரதம். இவற்றின் அளவை தோலுக்குள் அதிகரிக்க செய்வதால் இது படிப்படியாக மறைந்து போகிறது. மறைந்து எங்களுக்கு பழைய நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படும். சில பெண்மணிகள் எப்போதும் இந்த இளமையானவர்களாகவே இருப்பார்கள். வயசு போக போக இந்த சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் எப்பயும் இருப்பார்கள். முக்கியமாக ஆக்ட்ரஸஸ் மற்ற செலிபிரிட்டிஸ் நிறைய பேர். இதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது எங்களுடைய சூழல் தான் முக்கியமான விஷயம். இந்த சூழலிலிருந்து வர சூரிய கதிர்கள் எங்களோட தோலில் பட்டு டேமேஜ் பண்ணி கலங்களில் சில ப்ராப்ளங்களை ஏற்படுத்துவதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த சுருக்கங்கள் ஏற்படுது. அது ஒரு விடயம். அடுத்தது எங்களோட பொல்யூஷன் என்று சொல்லலாம், ஏர் பொல்யூஷன். எங்களை சுற்றி இருக்கிற வளிமண்டலம் மாசடைந்து காணப்படுகிறது. அதில் எத்தனையோ வகையான பொருட்கள் கெமிக்கல்கள் எல்லாம் சேர்ந்து எங்களோட தோலை டேமேஜ் பண்ணுது. அதுவும் ஒரு காரணம். இப்படியானதிலிருந்து நாங்கள் எங்களோட தோலை ப்ரொடெக்ட் பண்ணினோம் என்றால், அதாவது நாங்கள் பாதுகாத்து கொண்டால் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வர்றது அது குறைவாக இருக்கும். அதுக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால், தினசரி நீங்கள் பகல் வேளைகளில் சன்ஸ்க்ரீன் ஒன்று உங்களுக்கு உரியதை நீங்கள் தெரிவு செய்து கொள்வது மிக மிக முக்கியம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இன்னொரு முக்கியமான பொருள் விட்டமின் சி சீரம். இது என்ன நடக்கும் என்று சொன்னால், எங்களோட தோலில் ஏற்படுற ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் என்ற ஒரு பொருள் இருக்குது. அதாவது இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் எப்படி ஏற்படுதுன்னு சொன்னால், நீங்கள் சூரியனில் உள்ள அல்ட்ரா வயலட் ரேடியேஷனாலேயோ அல்லது சூழலில் காணப்படும் மாசு பொருட்கள் எங்களோட தோலை அடைந்து இது என்ன செய்ய மாட்டோம், எங்களோட கலங்களில் தோலில் உள்ள கலங்களில் டேமேஜ் பண்ண பார்க்கும். அந்த டேமேஜ் பண்ணுறதால நிறைய இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அவற்றை தவிர்ப்பதற்கு, அந்த டேமேஜை குறைக்கிறதுக்கு உள்ள ஒரு முக்கியமான பொருள் தான் விட்டமின் சி. விட்டமின் சி சீரம் நீங்கள் தினசரி பாவித்து வருவீர்களானால் நைட்டுக்கு உங்களோட தோலுக்கு அது ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸிலிருந்து. அதனால் உங்களுக்கு தோலில் ஃபைன் லைன்கள் வாரது குறைக்கப்படும், ரிங்கிள்ஸ்கள் வாரது குறைக்கப்படும், அல்லது சின்ன சின்ன கருப்பு புள்ளிகள் வாரதும் இல்லாமல் போய்விடும் இந்த விட்டமின் சி சீரம் பாவிப்பதனால். அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான பொருள் ஒன்று கோஎன்சைம் Q10 என்று சொல்லுவோம். இது கோஎன்சைம் Q10 என்பது பல நோய்களுக்கு கூட நான் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்.
ஆன்டி ஆக்சிடென்ட்டும் போது ஃப்ரீ ரெடிக்கல்ஸ்களை அளிக்கக்கூடியது. நாங்கள் அதுகளை டேப்லெட்ஸ்களாக கேப்சூலாக இருக்கிறது, அதை பாவிக்கலாம். எடுத்து ஒரு வைத்திய ஆலோசனை செய்து கொள்வது மிக மிக நல்லது. நீங்கள் அதுவும் உங்களுக்குரிய ஃபைன் லைன் ரிங்கிள்ஸ்கள் மற்ற தோல் முகம் தொங்குற இது இளமையிலேயே வயது முதிர்ந்து தோற்றமாக காணப்படுற போன்றவற்றுக்கு இல்லாமல் செய்வதற்கு உதவியாக காணப்படும். மற்றது இந்த சீரங்கள் மாத்திரம் அல்ல, இது நான் சொன்னது ஒரு அளவு இருக்கிற ஆட்களுக்கு தான் இது பொருத்தமானது. இந்த க்ரீம்கள் சீரம்ஸ் இதுகள் பாவிக்கிறது இப்படியான விடயங்கள். சிலருக்கு மிக அதிகமாக இளம் வயதிலேயே பெரிய பெரிய அந்த ரிங்கிள்ஸுகள் முகமெல்லாம் வயது போன தோற்றம், அவங்களுக்கு கழுத்தெல்லாம் இப்படி இருக்கிறது அவங்களுக்கு சாதாரணமாக மிக பிரச்சனையாக இருக்கும். அவங்களுக்கு சோசியல் லைஃப்பில் இது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். இதை தவிர்ப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய வேண்டியது என்னென்னா எக்ஸ்ஃபோலியேஷன் என்று சொல்லுவோம். நாங்கள் இறந்த கலங்களை நீக்குதல். இறந்த கலங்கள் எல்லாம் நீக்கப்பட்டுடனே புதுக்கலங்கள் உருவாகும். அந்த புதுக்கலங்கள் உருவாகும் போது நல்ல இலாஸ்டின் கொலாஜன் போன்ற லேயர்ஸ்களும் உண்டாக்கப்படும். மற்ற எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு நிறைய பொருட்கள் காணப்படுகிறது. அவற்றை விட மிகவும் சிறந்தது கெமிக்கல் பீலிங்ஸ் என்று இருக்குது. வெவ்வேறு வகையான கெமிக்கல்ஸ் பீலிங்ஸ் இருக்குது. அது இயற்கையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டு இது அப்ளை பண்ணப்படுகிறது மிகவும் அனுபவம் உள்ள டாக்டர்ஸ்களால். நீங்கள் இந்த கெமிக்கல் பீலிங்ஸ் உங்களோட தோலுக்குரிய மாதிரி உங்களுக்கு பொருத்தமானவற்றை நீங்கள் செய்து வர உங்களோட தோலில் இருக்கிற இதெல்லாம் நீங்கி இதுகளும் சரியாக வரும். அது ஒரு முறை. மற்றது அதனுடன் சேர்த்து அல்லது அதுக்கு வேறு தனியாகவே டெர்மா ரோலர்ஸ் என்று இருக்குது. அந்த டெர்மா ரோலர்ஸும் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் செய்கிற மாதிரி மிகவும் பத்திரமாக அது டெர்மா ரோலர்ஸ் என்ற இதை நீங்கள் செய்து கொள்ளலாம். செய்கிறதாலேயும் கொலாஜன்ஸ் மற்றது இலாஸ்டின் அதிகரித்து இதில் இருக்கிற கழுத்தில் மற்றது இதுகள் பகுதியில் இருக்கிறத அங்கே சுருக்கங்களை போக்கிக் கொள்ளலாம். மற்றது இதை விடையும் ஆக மாடர்னாக லேட்டஸ்ட்டாக இருக்கிறது தான் பிஆர்பி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா என்றால் உங்களோட பிளட்லேருந்து இதில் முக்கியமான ஃபேக்டர்ஸ்களை நீங்கள் வெளியில் எடுத்து அவற்றை சின்ன சின்ன ஊசிகள் மூலம் இதில் செலுத்தப்படுற இதில் முகத்திலேயோ அல்லது கழுத்து பகுதியிலையோ செலுத்தி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செய்து கொண்டு வரும்போது இது மீண்டும் உங்களுக்கு மீள அளிக்கும்.